உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். சர்வலோகத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ரூபத்தின்படி தன்னுடைய ஆவியினாலே தன்னுடைய உருவத்தில் உண்டாக்கப்பட்ட மனித குலத்தை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் சாத்தான் பிடியிலிருந்தும் மீட்டு ரட்சிக்க ஒளியான அந்த தெய்வம், ஆவியான அந்த கடவுள் நம்மை போல் மனித உடல் எடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் சாத்தானின் தலையும் சிலுவையில் நசுக்கி போட்டு அவர் உயிரோடு எழுந்து நான் பரலோகத்துக்கு போய் மீண்டும் வருவேன் என்று சொல்லி தன்னுடைய அப்போஸ்தலர்களை உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்தார். மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த அழியாத ஒரு கட்டளை இன்றைக்கும் கிறிஸ்து வருமட்டும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மையெல்லாம் தொடுகிறார். மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். உலகமெங்கும் அந்த 120 அப்போஸ்தலர்களும் அபிஷேகம் பெற்று உலகின் எல்லா நாடுகளுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை கட்டவிழ்த்து அவர்களை சாபத்திலிருந்து கட்டவிழ்த்து பரலோக பிள்ளைகளாக மாற்றும் அப்போஸ்தலர் ஊழியத்திற்காக உலகமெங்கும் சென்றார்கள். இன்றைக்கு நான் நின்று போதிக்கிற ஒரு இடம் மிக விசேஷித்த ஒரு இடம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கெல்லாம் நான் கர்த்தருடைய ஊழியத்திற்காக அநேக ஆண்டுகள் நான் வந்து போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் நான் நாசரேத்தூர் என்று சொல்லும் ஒரு விசேஷித்த ஒரு மிஷனரி தரிசனத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த பட்டணம் நாசரேத்தூர். அந்த நாசரேத்தில் நான் வந்து ஆர்த்தர் மார்க்கஷீஸ் என்று சொல்லும் ஒரு மிஷனரி 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் தன் வாழ்க்கையை கர்த்தராக இயேசுவுக்கு கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் அந்த அழியாத தீப ஒளியை இந்த நாசரேத்திற்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆயிரமான ஆத்துமாக்களை சாத்தானின் பிடியிலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் இயேசுவின் நாமத்தில் அவர் விடுதலை செய்திருக்கிறார். அந்த பரிசுத்த மிஷனரி தன் வாழ்க்கையை தேவனுக்காக கொடுத்து இதோ இந்த பட்டணத்தை அவர் உருவாக்க காரணமாக இருந்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஆயிரம் மக்களை விடுதலை செய்து தேவ ஜனங்களாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாசரேத்தூர் பட்டணத்தை சார்ந்தவர்கள் உலகின் எல்லா நாடுகளிலும் இருப்பதை நாம் காணலாம். அந்த பரிசுத்த மிஷனரி உருவாக்கிய இந்த நாசரேத்தூர் அந்த ஆலய வாசலில் நின்றுதான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு போதிக்கிறேன். இது எத்தனை பரவசமூட்டும் ஒரு அனுபவம். என் அன்பான தேவ ஜனங்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையாய் நேசிப்போம் என்று சொன்னால் இனி நாம் நமக்காக வாழ்ந்து விடாமல் நாம் உயிருள்ள காலமெல்லாம் வரப்போகிற கர்த்தராக இயேசுவுக்காகவே நாம் வாழ்வோம். ஆர்த்தர் மார்க்கஷீஸ் என்று சொல்லும் மிஷனரி தன்னையும் தன் குடும்பத்தையும் தனக்குண்டான சொத்து சுகத்தையும் தேவனுக்கென்று கொடுத்து இந்த நாசரேத்தூரிலே வந்து ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை உயர்த்தி இந்த சுத்து வட்டார பட்டணங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள் அவர் நடத்தினவர். மாபெரும் அப்போஸ்தலர். அவரை போல நானும் என் பிள்ளைகளும் கூட ஆண்டவரே உமக்காக சாட்சியாக வாழ எங்களே நாங்கள் முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, என் பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் இயேசு எனும் நாமத்தை அறிவித்து பிசாசுகளை துரத்தி வியாதிகளை கட்டவிழ்த்து பாவங்களை மன்னித்து அவர்கள் எல்லோரும் என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்று சொன்னவரே, உமது வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றிய உம்முடைய பரிசுத்தவான் ஆர்த்தர் மார்க்கஷீஸ் என்றும் அந்த அற்புதமான தேவ மனிதர் அப்போஸ்தலன் அந்த மிஷனரி இந்த நாசரேத்தூருக்கு வந்து தன் வாழ்க்கை உமக்காக கொடுத்து ஆயிரம் ஆத்துமாக்களை
அந்தகார இருளிலிருந்து அவர் ரட்சித்து பரலோகத்தின் ஜனங்களாக மாற்றினாரே, இன்றைக்கு அந்த சந்ததிகள் உலகமெல்லாம் ஆசீர்வாதத்தோடு வாழுகிறார்களே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்படியாக கர்த்தர் எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மகிமை உமக்கே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.